GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. Chennai Silks Adi Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur. எக்கச்சக்க விஷயத்தில் அனுபவப்பட்டேன். குரில்லான்னு ஒரு படம். அந்த படம் வந்து ஹயாத்தில் இது நடக்குது, ஆடியோ லான்ச் நடக்குது. சும்மாவாது சொல்லுவாங்க விழா நாயகன் அப்படிம்பாங்க. ஆனால் நம்மளை தவிர எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. அப்போ நான் வந்து ஹோண்டா சிட்டி வச்சுருந்தேன். அப்போ அதுவும் ஒரு பழைய வண்டி தான். ஸோ அதில் போனேன். ஆல்ரெடி லேட்டு, எனக்காக வெயிட்டிங் உள்ள எல்லாருமே. அப்போ அங்கே வாட்ச்மேன் என்ன சொல்கிறாங்க, வெளியில் போய் விடுங்க, இங்கே இடமே இல்லைங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இல்லைங்க நான் தாங்க அந்த இதுக்கு போகலாம், நாயகனே நான் தான். அப்படி சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ பிரச்சனை என்னென்னா, நம்ம தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டருங்கிறத அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார் அப்படின்னா, என்னுடைய தோற்றத்திலேயே நான் என்ன காரில் வரேங்கிறதுங்கிறதுல இது வந்து அவர் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் பார்க்குறாங்க. ஒரு விஷயம் வந்து அவருக்கு டேலண்டே இல்லை அப்படின்னா இவ்வளோ பேர் கன்ஃபார்ம் போக மாட்டாங்க. ஒன்று என்னதான் இருந்தாலும் ஒருத்தரை சும்மா வந்து ஏற்றி விடணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சாலும் அவர்கிட்ட டேலண்ட் இருக்கணும், இல்லாமல்லாம் பண்ண மாட்டாங்க. நீங்கள் யாரை என்ன தான் பண்ணாலும் 10 படம், அவர் 20 படம் கூட பண்ணட்டும், அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகி உண்மையாக ஒரு திறமையானவர் அப்படிங்கிறது தான் கன்ஃபார்ம் ஆடியன்ஸ் ஏற்றி விடுவாங்க. நான் ஒரு திறமையானவர்னு நம்புகிறேன். அதில் மீமா நம்மளையும் சேர்த்துக்கிறாங்க. அதில் ஆமாம், சாம்சிஎஸ்க்கு கிடைக்கல. சிலர் கேட்டாங்க, இந்த மீமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவரே பண்ணுறாரோ, நான் எனக்கு ப்ரமோஷனுக்கே நான் இது வரைக்கும் ₹1 செலவு பண்ணல. அப்படி இருக்கும்போது இதுக்கு நான் பண்ணணும். பட் இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல, இவருக்கு ஏன் கொடுக்கலன்னு ஒன்று ஒரு ஆடியன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இல்லைங்க, இங்கே வாய்ப்பு பறிக்கப்படலை. பட் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப டெம்ப்ளேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. கைதி பண்ணுறதுக்கு முன்னால் வந்து வேற ஒரு படம் பண்ணார் லோகேஷ். அந்த மியூசிக் டைரக்டர் கைதி பண்ணலையே. அப்போ அவருடைய இடத்த நான் தட்டி பறிச்சிட்டேனாங்கிற மாதிரி எனக்கு ஒன்று வரும். ஸோ நான் பண்ண படத்துக்கு அப்புறமா வந்து அனிருத் ஒன்று பண்ணுறாரு. அப்போ அனிருத் என் இடத்த தட்டி அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் உள்ளே இருக்காங்க. இப்போ அனிருத் அவர்கள் இருக்காங்க, நீங்கள் இருக்கும்போது அப்போ யாருக்கு தான் அந்த கைதி 2 போகும் அப்படின்ற ஒரு இது இல்லை. ஆக்சுவலி என்னென்னா, அது அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. நான் பண்ணுவேன் நம்புகிறேங்கிறதும். நீல நிலவேன்னு பாட்டு இருக்குல்ல, அது மலையாளத்தில், அது தமிழ் ஒரு படத்துக்கு போட்டு ரிஜெக்ட் ஆன பாட்டு. அது ஸ்பெஷலாக இப்போ ஒரு டிவைன் படம் அப்படின்னு உங்களை அப்ரோச் பண்ணும்போது ஃபஸ்ட்டு உங்களோட தாட் என்ன வந்துச்சுன்னா? மேடை எப்பயுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஆக்சுவலி நமக்கு ஒரு முத்திரை இருக்குது. எப்படின்னா, சாம்னா வந்து த்ரில்லர், ஹாரர், டார்க் கைண்ட் ஆஃப் ஜானர் ஈஸியாக பண்ணிடுவார் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய படங்கள் அந்த மாதிரியே வரும். ஸோ இந்த படம் பண்ணும்போது இது வந்த உடனே சரி ஓகே, நம்மளுடைய இமேஜுக்கு மாற்றுறதுக்கு நமக்கு ஒரு நம்மளால் பண்ண முடியும். பட் அதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நமக்கு கண்டென்ட் வேணும் இல்லையா. ஸோ இது படம் அப்படி தான் நான் பார்த்தேன். பட் என்ன சொல்கிறது, இப்போ நீங்கள் இதில் ஃபேக்காலாம் எதுவுமே இருக்காது. இது ஆல்ரெடி இது ஒரு இதிகாச மதத்தில் நடந்தது அப்படின்னு நம்பப்படக்கூடிய ஒரு கடவுள் சம்பந்தமான ஒரு அவதாரத்துடைய கதை. ஸோ அப்படி இருக்கும்போது இதில் வந்து மியூசிக்கும் ரொம்ப ஃபேக்காக இல்லாமல் ஆர்கானிக்காக, ரொம்ப என்ன சொல்கிறது, ரொம்ப அக்கோஸ்டிக்காக இருக்கணும்னு நினச்சோம். ரொம்ப யதார்த்தமான ஒரு மியூசிக், பட் டிவைனாகவும் இருக்கணும். அதே நேரத்தில் இதோட ஆடியன்ஸ் வந்து ரொம்ப சின்ன பசங்களுக்கு ரீச் ஆகணும், தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கணும். ஸோ அதுக்காக இது கரெக்டான ஒரு மேடையாக தெரிஞ்சிச்சு. நான் அப்படி தான் ஃபஸ்ட்டு இதுக்கு எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு, இந்த படம் ஒன்று பண்ணியே ஆகணும்னு. சேலஞ்சிங்காக ஒரு சேனல் லைக் நம்ம பண்ணி ஆகணும், இந்த மாதிரி ஒரு ஜானர் நம்ம வந்து கொடுக்கணும் அப்படி ஆடியன்ஸ்க்கு. அப்படி கன்ஃபார்மாக என்னென்னா, இது வந்து ஈஸியாக பண்ண படம் கிடையாது. வழக்கமாக வந்து நமக்கு வந்து பேக்ரவுண்ட் ஸ்கோர் ரொம்ப டைம் எடுக்காது. இப்போ புஷ்பாவெல்லாம் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து 13 நாளில் பண்ணோம். ஓகே. இது வந்து 6 மாதத்துக்கு மேலே ஆச்சு இந்த அவுட் கொடுக்குறதுக்கு. என்ன ரீசன்னா, இது வந்து இவங்க ஒரு ஸ்கெட்ச் ஒன்று பண்ணுவாங்க, ஒரு டிராயிங் மாதிரி இருக்கும். அதை வந்து லைட்டாக சின்ன அனிமேஷனோட நமக்கு ஒன்று கொடுப்பாங்க. நமக்கு அது ஒரு மியூசிக் பண்ணி திரும்ப அவங்களுக்கு கொடுப்போம். அந்த மியூசிக்கு திரும்ப அவங்க அனிமேட் பண்ணி திரும்ப எடிட் பண்ணி நமக்கு கொடுப்பாங்க. இப்படி வெர்ஷன் மாறிவே இருக்கும். ஆமாம். இப்போ ஏஐ வந்ததுலேருந்து இப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு யார் வேணாலும் என்ன வேணாலும் பண்ணிடலாம். ஆனால் இது ஏஐலாம் கிடையாது. இது ஃபுல் அண்ட் ஃபுல் எவ்ரி ஃப்ரேம் அதாவது ஒரு செகண்டுக்கு 24 ஃப்ரேம்ஸ்னால் 24 இமேஜையுமே வரைஞ்சி அதை அனிமேட் பண்ணி பண்ண படம் இது. ஸோ ரொம்ப இப்போ டின் மாதிரி, இல்லைனா வந்து ஒரு ஃபாரினில் வரக்கூடிய ஒரு பக்கா அனிமேஷன் படம் மாதிரி இது அவ்வளோ குவாலிட்டியான படம். ஸோ மியூசிக் ரொம்ப கஷ்டம். இது ஏன் கஷ்டம்னா, நம்ம ஒன்று பண்ணுறோம், திரும்ப அவங்க ஃப்ரேம் மாற்றுவாங்க, திரும்ப நம்ம அதை எடுத்து பண்ணுவோம். ஸோ அந்த மாதிரி ரொம்ப டிஃபிகல்ட்டாக ஒர்க் பண்ண படம். அதை ரொம்ப டைம் எடுத்த படம். என்னுடைய இது வரைக்கும் நம்ம பண்ண எல்லா படங்கள்லையுமே ரொம்ப டைம் எடுத்து பண்ணோம். எல்லாரும் நிறைய பேர் வந்து அட்மையர் ஆகுது உங்களுடைய அட்டையர் தானே, காஸ்டியூம்ஸ் அட்டையருக்கான நீங்கள் பண்ணுற மெனக்கல் வந்து எப்படி அது பயங்கர சேஞ்ச் வர நல்லா இருக்குண்ணா? அப்படி இல்லை. என்னன்னா, முன்னால் நமக்கு வந்து அதுக்கு அதை நோக்கி போல, நம்ம அதுக்குள்ளே இல்லை. இப்போ எப்படி ஆள் பாதி ஆடை பாதிப்பாங்க. பட் ட்ரெஸ்ஸுக்கு அவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் கொடுத்தது இல்லை. இல்லைனா வந்து நம்மளுடைய லுக்குக்கோ இல்லை. அப்புறமா ஒவ்வொன்றா கற்றுக்கிட்டாச்சு. இப்போ நீங்கள் வந்து என்ன கலர் காம்பினேஷனில் போடணுங்கிறதுலேருந்து என்ன ஷூஸ் போடணும், என்ன எல்லாத்தையுமே
அது கற்றுக்கிறோம், அது தனியாக ஒன்று இருக்குது. எண்ட் ஆஃப் த டே நம்மளுடைய வேலை ஒரு 90% இருந்தாலும் ஒரு 10% இது இருந்தால் தான் இவர் யாரோ ஒருத்தர் அப்படிங்கிறத நான் அது நிறைய விஷயத்தில் அனுபவப்பட்டுட்டேன், எக்கச்சக்க விஷயத்தில் அனுபவப்பட்டேன். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வச்சிருக்கிற கார் இருக்கு இல்லையா, அது வீடியோ எடுத்து போடுறாங்க, நல்லா பயங்கரமாக பில்டப்பு. பட் என்னன்னா, அதான் சொல்கிறேன்ல, ஆல்ரெடி கொரில்லான்னு ஒரு படம், அந்த படம் வந்து ஹயாத்தில் இது நடக்குது, ஆடியோ லான்ச் நடக்குது. ஆடியோ லான்ச்னா இருக்கோ இல்லையோ சும்மாவாது சொல்லுவாங்க விழா நாயகன் அப்படிம்பாங்க, ஆனால் நம்மளை தவிர எல்லாத்தையும் பற்றி பேசுவாங்க. ஸோ அன்றைக்கி அங்கே நடக்குது. அப்போ நான் வந்து ஹோண்டா சிட்டி வச்சுருந்தேன். அப்போ அதுவும் ஒரு பழைய வண்டி தான். ஸோ அதில் போனேன், ஆல்ரெடி லேட்டு, எனக்காக வெயிட்டிங் உள்ள எல்லாருமே. ஸோ போகும்போது என்னாச்சுன்னா, உள்ளே விடலை. என்ன எதுக்கு உள்ளே விடலைன்னா, பயங்கர ரஷ்ஷு, உள்ளே ஃபுல்லாகவே ஹெவி பார்க்கிங் இல்லை, பார்க்கிங் ஃபுல்லாக வெளியில் தான் பார்க் பண்ண சொன்னாங்க, ரோட்டில் எங்கேயாவது. அப்போ அங்கே வாட்ச்மேன் என்ன சொல்கிறாங்க, வெளியில் போய் விடுங்க, இங்கே இடமே இல்லைங்கிறாங்க. நான் சொல்கிறேன், இல்லைங்க நான் தாங்க அந்த இதுக்கு போகணும், நாயகனே நான் தான். அப்படி சொல்ல முடியாது, இருந்தாலும் நான் தான் மியூசிக் டைரக்டர் அப்படின்னு சொல்கிறேன். அவங்க இல்லைங்க. அப்போ அதுக்கப்புறம் நான் பிஆர்ஓக்கு ஃபோன் பண்ணி அவங்க வந்து கூப்பிட்டு போய் அது நடந்துச்சு. ஸோ பிரச்சனை என்னென்னா, அவர் வாட்ச்மேன் மேலே மிஸ்டேக்கெல்லாம் கிடையாது, அவர் கரெக்டாக தான் இருக்கிறாரு. அவர் நம்ம தான் பெரிய ஆளுன்னு நான் மீன் பண்ணுறது, நம்ம தான் வந்து இந்த படத்துக்கு மியூசிக் டைரக்டருங்கிறத அவர் எப்படி ஃபீல் பண்ணுவார் அப்படின்னா, என்னுடைய தோற்றத்திலேயும் நான் என்ன காரில் வரேங்கிறதுல இது வந்து அவர் இல்லை, இந்த உலகத்தில் எல்லாருமே அப்படி தான் பார்க்குறாங்க. ஆனால் இதை மட்டும் வச்சுட்டு நீங்கள் படம் நல்லா பண்ணலைன்னா காரி துப்பிடுவாங்க, அது வேறு விஷயம். பட் அதுக்கப்புறம் வந்து என்னுடைய இதில் நான் வேறு ஒரு கார் வாங்கினேன், ஒரு பென்ஸ் வாங்கினேன். ஸோ அதுக்கப்புறமா நான் காரை மாற்றி வேறு ஒன்று வாங்கினேன். ஸோ அப்படி பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, இப்போ வரும்போதே யாரோ ஒருத்தர் வந்திருக்கிறாருங்கிற ஒரு அட்டென்ஷன் கிடைக்குது. அதை தாண்டி லுக்குங்கிறது ஒருத்தங்களுடைய கேரக்டரை வந்து ரிஃப்ளெக்ட் பண்ணுது எப்பயுமே. அது நீங்கள் இப்போ நான் ஃபுல்லாக கரெக்டாக எனக்கு இப்படி பண்ணலைன்னா, ஒரு வாரத்தில் முன்னாலெல்லாம் அப்படி இல்லை, சும்மா ஃபுல்லாக என்ன வேணாலும் இருக்கும், நம்ம வாட்டு கண்டுக்கிறாம நம்ம வாட்டு சுற்றுவோம். பட் இப்போ ஒன்ஸ் இப்படி பண்ணிட்டு கிளியர் பண்ணதுக்கப்புறமா இப்படி கிளியராக இல்லை அப்படின்னா, நம்ம ஏதோ தப்பு பண்ணுற மாதிரி, ப்ரஷ் பண்ணாத மாதிரி ஒரு ஃபீல் வரும் தெரியுமா, அப்படி வருது. ஓகே, பர்ஃபெக்டாக இருக்கணுங்கிறது வருது. அது யாரையாச்சும் இது பண்ணணுங்கிறதுக்கோ அப்படிலாம் இல்லை, நம்மளே நம்ம செல்ஃபாக நமக்கு ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. ஸோ ட்ரெஸ் பண்ணும்போதும் ஒரு 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 எக்ஸ்ட்ரா ஒரு கான்ஃபிடென்ட் கிடைக்குது. ஸோ இப்போ கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டேன் வாழ்க்கையை. ஓகே, இப்படி தான் இருக்கணும், இதுவும் தேவை, முக்கியமானது தேவை. இது எனக்கு நம்ம ஃபீல்டுன்னு இல்லை. இப்போ நீங்கள் ஒரு ஐடியில் ஒர்க் பண்ணலாம், இல்லை என்ன வேணாலும் இருக்கலாம். நீங்கள் எவ்வளோ டேலண்டாக இருக்கீங்களோ அவ்வளவோ அதில் வந்து அட்லீஸ்ட் ஒரு 10 to 15% வந்து நீங்கள் பண்ணுற ட்ரெஸ்லேருந்து நீங்கள் பண்ணுற அது ஒரு தனி அவுட்ஃபிட் 100% இருக்குது. அதுக்கு தேவைப்படுது. அது ஓப்பனாக சொல்லணும்னா, இப்போ சாய் அபியங்கர் வந்து படமே வந்து ஒரு படம் டெபியூ லான்ச்னு சொல்கிறாரு, அதுக்குள்ளே 8 படங்கள் புக் ஆகுது. ஜென்ரலாகவே டாக்ஸ் இருக்குது, எல்லாருமே மீமா போடுறாங்க, ஷேர் பண்ணுறாங்க. அது நீங்கள் ஒரு பார்வையாக நீங்கள் உங்களுடைய சைடில் இருக்கீங்க? இல்லை, எனக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா, அவர் பர்சனலாக சில விஷயங்கள் தெரியும். ஏன்னா எனக்கு ஒர்க் பண்ண சில மியூசிஷியன்ஸ் வந்து அவருக்கும் ஒர்க் பண்ணுறாங்க, எனக்கு அவரை பற்றி தெரியும். சந்தோஷ்னு ஒருத்தர் இருக்கிறாரு, அவரு எனக்கு க்ளோஸுங்கிறதுனால அவருக்கு என்னையும் அவருக்கு தெரியும், அவரையும் தெரியும். ஸோ ஒரு விஷயம் வந்து அவருக்கு டேலண்டே இல்லை அப்படின்னா இவ்வளோ பேர் கன்ஃபார்ம் போக மாட்டாங்க. ஒன்று என்னதான் இருந்தாலும் ஒருத்தரை சும்மா வந்து ஏற்றி விடணும்னு நினைக்க மாட்டாங்க. அப்படி நினைச்சாலும் அவர்கிட்ட டேலண்ட் இருக்கணும், இல்லாமல்லாம் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒருவேளை வந்து இப்போ நீங்கள் வந்து அவர் ஃபஸ்ட்டு படம் பண்ணார் இல்லையா, ஒன்று பண்ணார்னா பண்ணிட்டு இருக்காருன்னு வெளியில் வரல. ஆனால் இண்டஸ்ட்ரியில் இப்போ நான் பண்ணாத படம், இப்போ இந்த படத்தோட மியூசிக் எனக்கு இன்னொரு டைரக்டர் நான் போட்டு காமிச்சிருப்பேன், ஆனால் இன்னும் ரிலீஸே ஆகலை. அப்போ அவங்க வந்து அதை பார்த்துட்டு பிடிச்சிட்டு போய் இன்னொருத்தர்கிட்ட சொல்லுவாங்க, அவன் நல்லா பண்ணுறாப்புல, அவருக்கு கொடுங்க இப்படின்னு சொல்லியிருக்கலாம். பட் என்னை பொறுத்த வரைக்கும் என்னென்னா, இது வந்து ஒரு பெரிய விஷயம்லாம் இல்லைங்க. இது இன்னொரு விஷயம், நீங்கள் யாரை என்ன தான் பண்ணாலும் 10 படம், அவர் 20 படம் கூட பண்ணட்டும், அவரோட படங்கள் ரிலீஸ் ஆகி உண்மையாக ஒரு திறமையானவர் அப்படிங்கிறது தான் கன்ஃபார்மாக ஆடியன்ஸ் ஏற்றி விடுவாங்க. நான் ஒரு திறமையானவர்னு நம்புகிறேன். ஏன்னா இப்போ ஒரு இண்டிபெண்டாக 2 சாங் பண்ணியிருக்கிறாரு, 2-3 சாங் பண்ணியிருக்காரு. பட் ஃபிலிம் மியூசிக் டோட்டலி டிஃப்ரெண்ட். பட் நான் கேள்விப்பட்ட வரைக்கும் நான் அங்கே போன டைரக்டர்ஸ் சிலவங்களாம் எனக்கு பழக்கம், அவர் கூட ஒர்க் பண்ணுற டைரக்டர்ஸ் பழக்கம். ஸோ அவங்கெல்லாம் சொன்னதை வச்சு பார்க்கும்போது அவருக்கு வந்து நிறையா நாலேஜ் இருக்குது, நிறைய நல்லா பண்ணுறாரு. ஸோ பெரிய ஆளாக வருவாருங்கிற ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. பட் அதில் மீமா நம்மளையும் சேர்த்துக்கிறாங்க. அதில் நம்ம சாம்சியஸ்க்கு கிடைக்கல, ஒருத்தர் இங்கே இருக்காரு இண்டஸ்ட்ரியில் ப்ரூவ் பண்ணால் இன்னும் உங்களுக்கு அவர் என்ன தான் பண்ணணும்னு நினைக்கிறீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இல்லைங்க, அப்படி இல்லைங்க, நம்ம அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கவே மாட்டோம். என்னென்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய வேலையை நம்ம பண்ணுறோம். இப்போ நீங்கள் யோசித்து பாருங்களேன், இப்போ லெஜெண்ட்ஸ் நம்ம ஊரில் இப்பயும் மியூசிக் பண்ணிகிட்டு இருக்காங்க, ரகுமான் சாராக இருக்கட்டும், இல்லை இளையராஜா சாராக இருக்கட்டும். ஸோ அவங்கெல்லாம் இப்படி திங்க் பண்ணுவாங்களா? அப்படிலாம் கிடையவே கிடையாது. ஸோ ஒரு கம்பேரிசன் எப்போ வருதுன்னு கேட்டிங்கன்னா, ஆடியன்ஸுக்கு நம்மளை ரொம்ப பிடிக்குது. இப்போ சிலர் கேட்டாங்க, இந்த மீமெல்லாம் எனக்கு தெரிஞ்சு இவரே பண்ணுறாரோ, நம்மளே செலவு பண்ணி நம்மளே செட்டப் பண்ணி நம்மளே வந்து பிஆர் வச்சு ஒன்று போட்டு விட்றாங்களோ அப்படின்னு சொல்லி பேசவும் செய்கிறாங்க. எனக்கே வரும், நீங்கள் இப்படி பண்ணுறீங்களா அப்படின்னு கேட்கவும் செய்கிறாங்க. நான் என்னுடைய பாட்டுக்கு எனக்கு ப்ரமோஷனுக்கே நான் இது வரைக்கும் ₹1 செலவு பண்ணல.
ஓகே. இது வரைக்கும் எந்த பாட்டுக்கும் நான் வந்து இதுக்குமே நான் ₹1 செலவு பண்ணது கிடையாது. அது நீங்கள் யாராவது செலவு பண்ணேன்னு ப்ரூவ் பண்ணிட்டீங்கன்னா நான் வந்து சொல்கிறேன், ஒன்றுமே இல்லை. அப்படி இருக்கும்போது எதுக்கு நான் பண்ணணும்? ஸோ அப்படி இல்லை. பட் எனக்கு ஒரு சந்தோஷம் என்னென்னா, இந்த எல்லா கமெண்ட்ஸ்லையும் எல்லா மீம்லேயும் இவர் சாம்சியஸ் டேலண்ட்டுங்க, அவருக்கு ஏன் கொடுக்கல, இப்படி இவர் கொடுக்குறீங்களே அப்படிங்கும்போது இவருக்கு ஏன் கொடுக்குறீங்களேங்கிறலாம் எனக்கு காதுக்கு கேட்க மாட்டேங்குது. அது ஏன்னா அவருக்கு டேலண்ட் இருக்கு, கொடுக்குறாங்க. பட் இவங்கெல்லாம் சொல்கிறாங்கல்ல இவருக்கு ஏன் கொடுக்கலன்னு ஒன்று ஒரு ஆடியன்ஸ் சொல்கிறாங்க இல்லையா, அது எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நம்ம அந்த மாதிரி ஒரு பேர் எடுத்து வச்சுருக்கோங்கிறது அது ஒரு சந்தோஷமான விஷயம். ஸோ அது காசு கொடுத்தா வராதுல்ல. ஓகே, அந்த திருப்தி இருக்குது உங்களுக்கு? இருக்குது. நான் என்னோட லைனப்பும் நிறைய நல்லதாகவே இருக்குது. இப்போ ஒன்றும் இல்லை, இப்போ அவருக்கு படம் ஒருத்தர் ரெடி பண்ணி கொடுக்குறாரு அப்படின்னா அவரே தான் எனக்கும் படம் ரெடி பண்ணி கொடுக்குறாரு. ஸோ அது ரொம்ப ஹெல்த்தியான விஷயந்தான் அதனால அதெல்லாம் ஒன்றும் தப்பான, எனக்கும் அவருக்கெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் இல்லை. அவர் பாட்டுக்கு அவர் ரூட்டு. அப்புறம் இன்னொரு விஷயம் என்னன்னாங்க, இப்போ அவருக்கு கிடைச்ச படங்கள் அவர் பெருசாக பண்ணி பெரிய ஆளாக வரணும் அப்படிங்கிறதுல ஆடியன்ஸுக்கு இருக்க மாதிரி நமக்கும் ஒரு இது இருக்குது. ஏன்னா இப்போ ஒரு பாட்டு நல்லா இருக்குன்னா, சந்தோஷ் நாராயணனோட பாட்டு கூட இடையில வரும், எனக்கு ரொம்ப பிடிக்கும். அவர் பண்ண பாட்டு நம்ம விஜய் சேதுபதி தலைவன் தலைவியில் ரொம்ப நல்லா இருந்துச்சு. உடனே அவர் கால் பண்ணி பேசினேன், நானும் 2 மணி நேரம் பேசணும். இதுக்கு முன்னால் என்ன பாட்டு வந்தாலும் பிடிச்சிருந்தா அடுத்த செகண்ட் அடிப்பேன். அது யாராக இருந்தாலும் வேற கம்போசர்ஸ் நானே அடிச்சு பேசுவேன். ஸோ நமக்கு அது ரொம்ப பிடிக்கும். நான் ஒரு ரசிகனாக தான் நான் பார்ப்பேன். ஸோ அதெல்லாம் 100%. அதே மாதிரி இப்போ சாயோட பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் 2 பாட்டுமே ரொம்ப நல்லா இருந்தது. 3வது பாட்டு இப்போ வந்திருக்கு, நான் அது பெருசாக கேட்கல. பட் என்னன்னா அவருக்கு டேலண்ட் இருக்குன்னா 100% அவர் மேலே வந்துடுவார். ஆனால் இப்போ நம்ம ஆடியன்ஸ் பேசுகிறாங்கல்ல, அது வந்து படம் ரிலீஸ் ஆகாத வரைக்கும் பேசுவாங்க. புரியுது. ஆமாம் ஆமாம். ஏன்னா ஒரு படமும் ரிலீஸ் ஆகலை, எதுக்கு இவ்வளோ படம் கொடுக்குறாங்கன்னு பேசுவாங்க. அது ரிலீஸ் ஆனால் அது சரியாயிருங்க, அது ஓகே தான். ஓகே. அண்ட் ஹவ் திஸ் இண்டஸ்ட்ரி ஒர்க்ஸ்னா, இப்போ இங்கே எல்லா இடத்துலையும் பாலிடிக்ஸ்னு சொல்லுவாங்க, அது மாதிரி பறிக்கப்படுதா வாய்ப்புகள்? இல்லைங்க, இங்கே வாய்ப்பு பறிக்கப்படலை. பட் ஒரு என்ன சொல்கிறது, ரொம்ப டெம்ப்ளேட்டில் ஒர்க் பண்ணுறாங்க. இப்போ எப்படின்னா ஒரு பெரிய ஹீரோ படம் வந்துருச்சுன்னா அதுக்கு இவர் தான் கரெக்டாக இருப்பாருன்னு சொல்லி டிஃபால்ட்டாக அப்படி போயிடுறாங்க. ஆல்ரெடி ஃபிக்ஸ் பண்ணிடுறாங்க நேம். அது பிஸ்னஸ் இருக்குது, அதுக்குள்ளே ஒரு பிஸ்னஸ் இருக்குது, ஒரு அரசியல் இருக்குது, ஒரு என்ன சொல்கிறது கம்ஃபர்டபுள் இருக்குது. இப்போ நீங்கள் ஒரு டைரக்டர் இருக்கார், அவர் வந்து சின்னதாக படம் பண்ணும்போது வேறு மியூசிக் டைரக்டர் ஒர்க் பண்ணியிருக்கலாம். அவர் கூட அவருக்கு பயங்கர ட்ராவல் நல்லா இருக்குன்னா அவங்க கொண்டு வருவாங்க. சில டைம் வந்து அதே மியூசிக் டைரக்டர், இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் கைதி பண்ணுறதுக்கு முன்னால் வந்து வேற ஒரு படம் பண்ணார் லோகேஷ், அந்த மியூசிக் டைரக்டர் கைதி பண்ணலையே. அப்போ அவருடைய இடத்த நான் தட்டி பறிச்சிட்டேனாங்கிற மாதிரி எனக்கு ஒன்று வரும். ஸோ நான் பண்ண படத்துக்கு அப்புறமா வந்து அனிருத் ஒன்று பண்ணுறாரு, அப்போ அனிருத் என் இடத்த தட்டி, அப்படிலாம் ஒன்றுமே இல்லை. அவருக்கான கம்ஃபர்டபுள் எங்கேயோ அங்கே ஒர்க் பண்ணுறாங்க. பட் நான் என்ன சொல்லுவேன்னா டைரக்டர்ஸ்க்கு, இப்போ ஒரு படம் ஒரு மியூசிக் டைரக்டர் போடுறதுனால மட்டுமே படம் ஜெயிச்சிடவே போகிறதில்ல. அப்படின்னா நீங்கள் கடைசியாக வந்த மிகப்பெரிய படங்கள் எல்லாமே ஜெயிச்சிருக்கணுமே. ஒரு கமல் சார் படமாக இருக்கட்டும், ரஜினி சார் படம் எல்லாமே ஜெயிச்சிருக்கணும்ல. ஒரு படமும் தோற்றுருக்க கூடாது. இவங்க கால்குலேஷன், இவங்களுடைய அந்த ஒரு கான்செப்ட் இருக்குல்ல, இந்த மியூசிக் டைரக்டர், இவங்க ஹீரோ, இந்த இது வரணும் இப்படின்னு அந்த ஒரு டெம்ப்ளேட்டில் பண்ணா எல்லா படமும் ஜெயிச்சிருக்கணும். அப்படி ஜெயிக்கல. அப்போ என்ன பிரச்சனை ஆகுதுன்னா, ஒரு படம் ஹீரோ சம்மந்தப்பட்ட படத்தில் கதை ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஆகுது. அந்த கதையை நியாயம் பண்ணுறதுக்கு ஒரு மியூசிக் தேவைப்படுது. ஸோ அந்த மியூசிக்கும் ஒர்க் ஆகணும். ஸோ அப்படி இருக்கும்போது நான் ஜேர்னருக்கு அந்த மாதிரி, இப்போ இந்த ஜேர்னர் இவர் நல்லா பண்ணுவார், இந்த ஜேர்னர் இப்படி அப்படின்னு மாற்றி கொடுக்கலாங்கிறது எனக்கு தோணுது. ஒரு தாட். ஆமாம் 100% இவங்க மியூசிக் இண்டஸ்ட்ரி ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் அப்படி பண்ணால். ஏன்னா நிறைய இப்போ நம்மலாம் விடுங்க, நீங்கள் இப்போ பழைய மியூசிக் டைரக்டர்ஸ் இருக்காங்க நிறைய பேர், வித்யாசாகர் சார் நிறைய பேர் இருக்கிறாங்க, அவங்களாம் சூப்பராக பண்ணுவாங்க. அவங்கள மாதிரிலாம் மெலடி பண்ணவே யாருமே இல்லைங்க. பேக்ரவுண்ட் ஸ்கோருமே சூப்பராக பண்ணுவாங்க. ஸோ நம்ம அவங்களை ரசிக்க ஆரம்பிக்கும் போது அவங்க திரும்ப வருவாங்க, அவங்களுக்கான டிமாண்ட் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ நிறைய பேருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி அந்த டைமிங்கில். எனக்கு என்னென்னா, இப்போ ரஹ்மான் சார், இளையராஜா சார் எல்லாரும் சொல்லுவாங்க, அவங்க வந்து ஏன்னா அவங்க ஐக்கானாக இருப்பாங்க, எம்எஸ்வி சார், இளையராஜா. ஆனால் இதே ஏஆர் ரஹ்மான் சாரும் ராஜா சார் ஒர்க் பண்ணிட்டு இருக்கும்போது ஆல்மோஸ்ட் ஒரு 20-25 மியூசிக் டைரக்டர்ஸ் அதே டைமிங்கில் சைமல்டேனியஸாக ஒர்க் பண்ணாங்க. தேவா சார் இருந்தார், இன்னொரு சைடில் யுவன் சங்கர் ராஜா அவர் பண்ணிக்கிட்டு இருப்பாரு, இன்னொரு சைடில் பரத்வாஜ் சார், நிறைய பேர் இருக்காங்க. எல்லாரும் படம் இருக்கும், எல்லாருமே பண்ணுவாங்க. இப்போ அப்படி இல்லாமல் குறுகினதுனால நம்மளும் அதுக்கு தகுந்த மாதிரி ஓடுற வேண்டியதாக இருக்குது. நம்ம அதே மாதிரி பண்ணலை, இல்லை அதே மாதிரி பண்ணாமல் டிஃப்ரெண்டாக பண்ணுறோன்னா நம்மளை கண்டுக்கிற மாட்டுறாங்க. அதே மாதிரி பண்ணோம்னா அதே மாதிரி பண்ணுறோன்னு சொல்லிடுறாங்க. கரெக்ட், அந்த டெம்ப்ளேட் செட் பண்ணிடுறாங்க. அப்போ என்ன ஒன்றும் பண்ண முடியல. அப்போ நீங்கள் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் தாட்ஸ், டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் மியூசிக் வராதில்ல. ஸோ அப்படி வரணும்னா ஆடியன்ஸ் முதல்ல வந்து என்னன்னா பிரித்து கேட்க ஆரம்பிக்கணும், எல்லாத்தையுமே கேட்க ஆரம்பிக்கணும். இப்படிப்பட்ட மியூசிக்கும் கேட்கணும், வேற ஒரு மியூசிக்கும் கேட்கணும். அப்படி கேட்கும்போது தான் அது ஹெல்த்தியாகும். தளபதி படமோ தலை படமோ இப்போ தலைவரோ இது மாதிரி ஒரு டாக்ஸ் இருக்கும்போது நீங்கள் உள்ள இன்வால்வ் ஆகி நம்ம பண்ணலாம் அப்படின்ற மாதிரி ஏதாவது ஒரு பேச்சு போயிருக்கானா ஏதாச்சும் நீங்களே? இல்லை அதெல்லாம் போயிருக்கு. ஓகே, நான் கேட்டதில்லை. பட் என்னைய வந்து கன்சிடர் பண்ணியிருந்திருக்காங்க, அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் அப்படிலாம் இருக்கு. நிறைய சூர்யா சார் படம் ஆயிருக்கு,
நிறைய வந்துட்டு போயிருக்கு. அஜித் சாரோட படமே வந்திருக்கு. பட் என்னன்னா அதான் சொல்றேன்ல, எண்ட் ஆஃப் த டே இதுக்கு பின்னால் ஒரு மார்க்கெட் இருக்கு. ஒன்று நான் தப்பெல்லாம் சொல்ல மாட்டாங்க யாரையுமே. இப்போ நமக்கு வரலங்கிற உடனே வைத்தறிச்சல்ல பேசுகிறோம் அப்படிப்பாங்க. அப்படிலாம் கிடையாது. நமக்கு வரும், வர வேண்டிய நேரத்தில் வரும். இப்போ இந்த படம் இருக்கு இல்லையா, நரசிம்மான்னு ஒரு படம். இது வந்து ஒரு பேன் இண்டியா லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பெரிய படம். இந்த படம் எனக்கு எப்படி வந்துச்சுன்னா, ஜடான்னு ஒரு படம் தமிழில் பெரிய லெவல் போல இல்லையா, அந்த படத்தோட மியூசிக்கோட சவுண்ட் ட்ராக்கு கேட்டுட்டு இந்த டைரக்டர் வந்து என்னை சூஸ் பண்ணியிருக்காருன்னு அவர் சொல்றாரு. அதாவது அவரு பல மியூசிக் டைரக்டர்ஸ் அந்த படம் இங்க பெருசா போகல, அதோட சவுண்ட் ட்ராக் பார்த்து இவரு தான் நமக்கு மியூசிக் பண்ணணும். இவரு மியூசிஷியன். ஆக்சுவலி இந்த அஸ்வின் அப்படிங்கிற இந்த டைரக்டருமே அவரு மியூசிஷியன். அவர் வந்து பயங்கரமான சென்ஸ் இருக்கு. அவர் வந்து வேர்ல்டுல எல்லாத்துக்குமே பண்ணி தேடிட்டு யாரு பண்ணலாம்னு தேடிட்டு இருக்கும்போது கடைசியா வந்து ஜடான்னு ஒரு படத்தோட சவுண்ட் ட்ராக் வந்து அவர் அட்ராக்ட் பண்ணி நம்மளை கொண்டு வந்து நிக்குதுன்னா, ஸோ இங்க நம்ம இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணவே இல்லை பேசுது. அது நான் நம்புறேன். அது 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 இன்னும் நம்பிக்கிட்டு தான் இருக்கேன். அது சூப்பர்ண்ணா. அண்ட் லோகேஷ் அவர் வந்து சொன்னாரு எல்லா இன்டர்வியூலையும் வந்து கைதி 2 தான் நெக்ஸ்ட் அப்படின்ற மாதிரி சொன்னார். கைதி 1ல நாங்கள் பார்த்துட்டோம், அண்ணன் தான் பண்றாரு. கைதி 2ல வந்து என்ன நடக்க போகுது, ஏன்னா லோக்கி யூனிவர்ஸ்னும் போது நிறைய மியூசிக் டைரக்டர்ஸ் உள்ள இருக்காங்க. இப்போ அனிருத் அவர்கள் இருக்காங்க, நீங்க இருக்கும்போது அப்போ யாருக்கு தான் அந்த கைதி 2 போகும் அப்படின்ற ஒரு இது இல்லை. ஆக்சுவலி என்னன்னா அது அஃபிஷியலாக அவங்க அனௌன்ஸ் பண்ணுவாங்க. பட் நம்ம பண்ணால் நல்லா இருக்கும் அப்படிங்கிறது என்னுடைய இது. நான் பண்ணுவேன் நம்புறேங்கிறதும் அந்த டாக்ஸ் இருக்கு. ஐ மீன் நான் இப்போ ஏன்னா இது சர்தார் 2 பண்ணிட்டு இருக்கேன் இப்போ. ஸோ சர்தார் 2 முடிச்சிட்டோம்னா நமக்கு ஹெச் வினோத் அவரோடது ஒன்று இருக்கு, தனுஷ் சாரோட. அது முடிஞ்சு இதுவும் வரும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை இருக்கு. பார்ப்போம். இருந்தாலும் அவங்க அனௌன்ஸ் பண்ணணும், அது அஃபிஷியலாக அவங்க சொல்லணும். ஓகே. அண்ட் நிறைய பாடல்களில் வந்துட்டு இப்போ நீங்கள் வந்து நாங்கள் புஷ்பால் நிறைய நீங்கள் வந்து நேர்காணலில் பார்க்கும்போது வந்து இப்படி தான் அது கிரியேட் பண்ணேன், இப்படி தான் இருந்துச்சு அப்படிங்கும்போது நாங்களே இப்படி இல்லாமல் பண்ண முடியும் அப்படின்ற மாதிரி அது மாதிரி நிறைய சாங்ஸ் தான் நீங்கள் வந்து மியூசிக் டைரக்டர் கொடுப்பீங்க. அதெல்லாம் வந்து நெக்லெக்ட் பண்ணுவாங்க. அதை வேற ஒரு படத்துங்களாக கொடுத்து அது ஓகே பண்ணுறது அது மாதிரி நடந்திருக்கு. அது மாதிரி நிறைய நடந்திருக்கு, எக்கச்சக்கமா. இப்போ நீங்கள் அது வந்து இங்கே என்ன நினைக்கிறாங்கன்னா, ஒரு பாட்டு ரிஜெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த பாட்டை ரிஜெக்ட் பண்ண பாட்டுன்னு நினைக்கிறாங்கல்ல, அப்படியெல்லாம் கிடையாது. இப்போ நீங்கள் யாஞ்சிங்கிற பாட்டு வந்து விக்ரம் ஏதாவது போட்ட பாட்டே இல்லை. அதுக்கு போட்ட பாட்டு வந்து சாயாலி ஓ சாயாலின்னு ஒரு பாட்டு அடங்கமறு படத்தில் வந்து ஹிட் ஆயிருக்கும் ஒரு பாட்டு. அந்த பாட்டு தான் யாஞ்சிக்கு பதிலாக போட்ட பாட்டு. புஷ்கர் சார் காயத்ரி மேம்கிட்ட கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க, அந்த பாட்டு தான் அவங்களுக்கு கொடுத்தது. அவங்க அதை ஷூட்டும் பண்ணிட்டாங்க. நான் தான் அதை பார்த்துட்டு வந்து இதுக்கு இன்னொரு பாட்டு ஏதாவது டிஃப்ரெண்ட்டாக போகலாம், ஏன்னா மாண்டேஜ் தான், ஸோ போகலாமே சொல்லிட்டு யாஞ்சி பண்ணது. யாஞ்சி வந்து ரஞ்சித் ஜெயக்கோடி இருக்கார்ல, அவரு கூட உட்காந்து நாங்கள் அவருக்காக பண்ண பாட்டு. அது அங்கே போயிடுச்சு, அது அப்படியே இங்கே வந்துருச்சு. இந்த மாதிரி மாறும் அதெல்லாம். அது ஹிட் எல்லாமே ஹிட் ஆகுது. ஸோ இங்கே என்னன்னாங்க, இப்போ டேஸ்ட் தான். இப்போ ஒரு பாட்டு ஹிட் ஆகும்னு நமக்கு தெரியும், டைரக்டர் சுத்தமாக ஒர்க் ஆகலாமாங்க, அதுக்காக நம்ம ஃபீலே பண்ணுறதில்ல. பிகினிங் ஸ்டேஜ்லாம் பயங்கரம் ஃபீல் பண்ணுவேன், ஐயோ பிடிக்கலன்ட்டாங்களே. இப்போல்லாம் ஃபீல் பண்ணுறதே இல்லை, ஏன்னா எல்லாமே நல்ல பாட்டு தான். எப்போ ஹிட் ஆகுன்னு அவங்களுக்கும் தெரியாது, இவங்களுக்கும் தெரியாது. ஸோ நம்ம அதை எடுத்து வைப்போம், வேற ஒரு படத்துக்கு வரும்போது கொடுப்போம், அது ஹிட் ஆயிரும். அப்படி நிறைய பாட்டு ஹிட் ஆயிருங்க. நீல நிலவேன்னு பாட்டு இருக்குல்ல, அது மலையாளத்தில், அது தமிழ் ஒரு படத்துக்கு போட்டு ரிஜெக்ட் ஆன பாட்டு. அது என்ன சொல்றீங்க, அந்த பாட்டு உண்மையாவே தாங்க. அப்படி அது ஃபுல் பாட்டு இல்லை, அதோட பல்லவி மட்டும். அது நான் போட்டேன், கொஞ்சம் ஆல்டர் பண்ணி அங்கே போட்டாச்சு, ஆனால் அங்கே ஹிட்டு. ஸோ அங்கேயுமே அவங்க முதல்ல அந்த பாட்டு பிடிக்கலன்னு தான் சொன்னாங்க. இந்த பாட்டு எப்படி ஒர்க் ஆகுமான்னு தெரியல, ஒரு தமிழ் பாட்டு மாதிரி இருக்குது அப்படின்னாங்க. நான் சொன்னேன் இல்லை கன்ஃபார்மாக இது ஒர்க் ஆகும், நம்புங்கன்னு சொல்லிட்டு அந்த பாட்டு பண்ணோம். அது அந்த மலையாளத்தில் அந்த வருஷத்தோட பெஸ்ட்டு சாங்காக இருந்துச்சு. ஸோ நம்ம கையில் எதுவுமே இல்லைங்க. அது இப்போ அதுக்காக நான் வந்து அடுத்த பாட்டு நீல நிலவே மாதிரி ஹிட் ஆகுன்னு போட்டால் அது ஹிட்டும் ஆகாது, கண்டுக்கிறாமல் கூட போயிடுவாங்க. ஸோ நம்ம கையில் கிடையாது, அது ஆடியன்ஸ் கையில் தான் இருக்காது. திடீர்னு ஒரு பாட்டு ஹிட் ஆகும். ஆனால் என்ன பொறுத்தவரைக்கும் என்ன, ஜெயிக்கிற படத்தில் ஒரு பாட்டு போட்டால் ஹிட் ஆகுங்க. தோக்குற படத்தில் இப்போ தோக்குற படம் நான் மீன் பண்ண மாட்டேன், ஜெயிக்காத படத்தில் ஒரு பாட்டு அழகான மியூசிக் இருந்தால், அழகாக பாட்டு தான் யாரும் கண்டுக்கிற மாட்டாங்க. நீங்கள் விக்ரம் ஏதாவது நம்மளோட மியூசிக் எல்லாம் பாராட்டுறாங்க. வஞ்சகர் உலகம்னு ஒரு படம் பண்ணேன், அதில் எக்ஸ்ட்ராடனரி மியூசிக் பண்ணேன். நம்மளுடைய ஃபுல் எஃபர்ட் போட்டு பண்ணுங்க. எஃபர்ட்டை தாண்டிங்க நமக்கே தெரியும் அதோட குவாலிட்டி ஆஃப் மியூசிக். சானிக் ஆகிதான்னு ஒரு படம் பண்ணேன். ஸோ இப்போ இதெல்லாம் ஒருவேளை இந்த படமெல்லாம் ஹிட்னா அந்த மியூசிக் எல்லாம் பேசப்பட்டிருக்கும், அது ஹிட் ஆகாதனால அது பேசப்படலை. ஸோ இங்கே என்னன்னா, எல்லா ஒரு ஹிட் படத்தில் பாட்டு இருந்தால் அந்த பாட்டு ஹிட் ஆகுங்க. இல்லை எப்படின்னா, நம்மள மாதிரி ஆட்களுக்கெல்லாம் பார்த்தீங்கன்னா, ஒரு படம் வந்து ஹிட் ஆனதுக்கப்புறம் தான் அந்த பாட்டு கேட்க ஆரம்பிப்பாங்க. முன்னாலேயே பாட்டு ஹிட் ஆகும்னா அது நமக்கு ஹிட் ஆகாது. எனக்கு ஏன் ஹிட் ஆகாதுன்னா, அதுக்கு நம்ம செலவு பண்ணணும், அதுக்கு பின்னால் ஒரு பிஆர் பண்ணணும், அதை வந்து ரீல்ஸ் போட வைக்கணும். ஆனால் இது இப்போ நடந்துட்டு இருக்கு தானே, 100% நடக்குது. அது நடக்கலைன்னா பாட்டை ஹிட் பண்ண முடியாது. இப்போ நீங்கள் ஏன் ஹிட் பண்ண முடியாதுன்னா, பாட்டே தெரிய மாட்டேங்குது, யாருக்கு என்ன பாட்டு வருதுன்னே தெரியல. ஏகப்பட்ட பாட்டு வந்துட்டு இருக்கனால. இப்போ நீங்கள் ஒரு ஜென்ரலாக ஒரு ஆவரேஜாக பார்த்தீங்கன்னா, ஒரு பையன், ஒரு சாதாரண ஒரு பையன், ஒரு காலேஜ் ஸ்டூடெண்ட் வந்து அவன் ஃபாலோ பண்ணுற ஐடிகள் பார்த்தீங்கன்னா ஒரு 80% பொண்ணுங்களோட ஐடியா இருக்கும். அது ஏன்னா அது தப்பும் கிடையாது, ஏன்னா ஆப்போசிட் தான் அட்ராக்ட் ஆகும்.
ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னா அவன் ஃபாலோ பண்ணுறதுல பாதி பொண்ணுங்க வந்து இன்ஃப்ளூயன்ஸாக இருப்பாங்க. ஸோ ஒரு கண்டென்ட் அவங்ககிட்ட கொடுத்து இப்படி ஒரு பாட்டு வந்திருக்கு பாருங்கன்னு சொல்லி அவங்க போட்டால் தான் அவன் பார்க்குறான். ஸோ மார்க்கெட் இதுதான் சொல்லிட்டீங்க. ஆமாம், இதுதான் நடக்குது. இப்போ நான் என்ன சொல்கிறேன்னா, சரி அவங்க காமிச்சிட்டாங்க, ஓகே, இவரும் பாட்டை பார்த்துட்டாரு, வியூஸ் ஒன்று ஏறிடுச்சு, இந்த மாதிரி கோடிக்கணக்கான வியூஸ் ஏறிடுச்சு, பாட்டு ஹிட்டு. இப்படி பாட்டு ஹிட்டுனா அடுத்த ஒரு மாதத்துக்கு அப்புறம் அதே பாட்டு திரும்ப எல்லாரும் லிஸ்ட்லையும் பிளே ஆகிக்கிட்டே இருக்கணும்ல. அது நடக்கல. அப்போ நடக்க மாட்டேங்குதுன்னா அப்போ எப்படி ஹிட்டுன்னு தான் நான் கேட்குறேன். 1-2 பாட்டு ஆகுது, மற்ற பாட்டெலாம் ஆகலைன்னா அப்போ அது எப்படி ஹிட்டு? இப்போ நம்ம ராஜா சார் பாட்டு ஏன் ஹிட்டுன்னு சொல்கிறேன்னா, இத்தனை வருஷமானாலும் அது பிளேலிஸ்ட்டில் இருக்குது, அதுக்கான ஒரு வேல்யூ இருக்குது இல்லையா? ஸோ இப்போ ஏஆர் ரஹ்மான் ஹிட்ஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஒன்று வரும். அதை நீங்கள் கேட்கும்போது எதையுமே ஸ்கிப் பண்ண முடியாது உங்களால். ஆனால் நீங்கள் ஒன்றும் இல்லை, 2010 15 வரைக்கும் வந்த ஹிட்ஸோ இல்லை 15 20 வரைக்கும் வந்த ஹிட்ஸோ போட்டு பாருங்கள், நீங்கள் எத்தனை ஸ்கிப் பண்ணுறீங்கன்னு மட்டும் பார்ப்போம். அதுதாங்க அதுக்கான. அப்போ என்னென்னா குவாலிட்டி ஆஃப் மியூசிக் ரொம்ப கம்மியாகுதுன்னு அர்த்தம். அப்போ அதை என்ன சரி பண்ணணும்னா டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ஜானரில் ஒர்க் பண்ணணும். ஒரே டைப் ஆஃப் ஸ்டீரியோ டைப்பிக்கில் ஒர்க் பண்ணவே கூடாதுங்கிறது தான் எனக்கு இது. பட் இதெல்லாம் சொன்னால் நம்ம வந்து ஏதோ ஆதங்கத்தில் பேசுகிறோம், இதெல்லாம் நமக்கு போட வராது, இவருக்கு போட வரலங்க, அதனால தான். அப்படியெல்லாம் கிடையாது. ஃபேக்டாக உண்மையாக பேசினா அப்படி திட்டுவாங்க சொல்கிறேன். பட் ஓகே, அது நம்ம என்னென்னா மியூசிஷியன்ஸ் நிறைய பேர் வளர்த்து விடுங்கிறதான். ரொம்ப எலக்ட்ரானிக் மியூசிக் இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, அது வந்து கடந்து போகுது. ஒரு ஹுக் ஸ்டெப்பு, ஒரு ஹுக் லைன், ஒரு 30 செகண்ட்ஸ் ஹுக் லைன் இருந்தாலே போதும், நம்ம பெரிய பாட்டை ஹிட் பண்ணிடலாங்கிற அந்த மனநிலையை மாற்றிட்டு ஒரு ஃபுல் பாட்டை கேட்க வைக்கணும். அதுக்கான இதுக்குள்ள எல்லாரும் போகணும்னு நினைக்கிறேன். ஓகேண்ணா. அண்ட் ஹோப்ஃபுல்லி பார்க்கும்போது நிறைய படங்கள் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வந்து ஃபீனிக்ஸாக இருக்கட்டும், ட்ரெண்டிங், பிளாக்மெயில், அண்ட் இப்போ மகா அவதார், நரசிம்மா, அப்படி நிறைய போயிட்டு இருக்குன்னா நிறைய படங்கள் கொடுக்கணும். நீங்கள் நினைக்கிற மாதிரி பெரிய ஸ்டார் அண்ட் நீங்கள் சொல்கிறீங்கண்ணா, அந்த ஜோன் அடிச்சு துவம்சம் போகணும்னு ஆசைப்படுறேன். தேங்க்யூண்ணா. தேங்க்யூ. GT Holidays, South India's #1 travel brand. You know you are special when you're with GT Holidays. சேரா ஹோம் ஜங்ஷன், சுந்தராபுரம், கோயம்புத்தூர். சேர்ந்து வாங்க, சேராவுக்கு வாங்க. Chennai Silk Saree Sale. Latest collections at unbelievable prices. Up to 50% offer or branded gifts. Srinagar, Velachery, Cropate and Thiruvallur.